அண்மை செய்தி, போக்குவரத்து தொழிலாளர்களின் வேலைநிறுத்த போராட்டமானது தற்காலிகமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. வருகிற ஜனவரி 19ஆம் தேதி வரை வேலைநிறுத்த போராட்டத்தை ஒத்திவைப்பதாக உயர்நீதிமன்றத்தில் தொழிற்சங்கங்கள் தகவல் ஒன்றை தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த அறிவிப்பு தொடர்பாக தொழிற்சங்கங்கள் சார்பில் இருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? வணக்கம். அதாவது போக்குவரத்து தொழிலாளர்களுடைய வேலை நிறுத்தத்துக்கு தடை விதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு தலைமை நீதிபதி அமர்வில் இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அரசு, பொதுமக்கள் மற்றும் தொழிலாளர்கள் என மற்றும் ஓய்வு பெற்ற தொழிலாளர்களுடைய நலனில் அரசு அக்கறை கொண்டிருக்கிறது. இந்த போக்குவரத்து போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் 7000 தொழிலாளர்களா போலும் பொதுமக்களா என்ற ஒரு நிலை உள்ளது. பொது நலனை கருத்தில் கொண்டு இந்த வேலை நிறுத்தத்தை வாபஸ் பெற வேண்டும் என்றும் ஏற்கனவே நிர்ணயித்தபடி ஜனவரி 19ஆம் தேதி தொழிலாளர் நலத்துறை ஆணையர் முன்பு பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறது. அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகு இந்த அகவிலைப்படி தொடர்பாக விவாதித்துக் கொள்ளலாம் என்றும், அது மட்டுமல்லாமல் அகவிலைப்படி தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்றத்தில் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வருகிறது. அதனால் இந்த அடிப்படை இந்த வேலை நிறுத்தத்தை நிறுத்தி வைக்க என்ற ஒரு கோரிக்கை அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. ஆனால் அவர்கள் அதை கேட்காமல் இந்த போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். நேற்றைக்கு அமைதியான முறையில் போராட்டம் நடத்தினவர்கள் இன்றைக்கு அதிகாரிகளை வேலைக்கு செல்ல விடாமல் அனுமதிக்காமல் மிரட்டல் விடுக்கிறார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டை அரசு தரப்பில் முன்வைக்கப்பட்டது. தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் சார்பில் ஆஜரானவங்க மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண் 2014ஆம் ஆண்டு ஏற்கனவே இந்த கோரிக்கை தொடர்பாக பரிசீலிப்பதாக உறுதியளிக்கப்பட்டது. ஆனால் அதன்படி பரிசீலிக்காத காரணத்தினால் கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேல ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி வழங்கப்படவில்லை. 2014ஆம் ஆண்டுக்கு பிறகு ஓய்வூதியதாரர்களுக்கான அகவிலைப்படி உயர்வு வழங்கப்படவில்லை. இந்த ஜனவரிக்காவது அதை டெபாசிட் செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை தொழிற்சங்கங்கள் தரப்பில் முன்வைக்கப்பட்டது. இதையடுத்து அப்போது தலைமை நீதிபதி குறுக்கிட்டு பொங்கல் பண்டிகை தமிழ்நாட்டிலுடைய ஒரு முக்கியமான ஒரு பண்டிகை, இந்த பொங்கல் பண்டிகை வருவதனாலும் ஏற்கனவே பேச்சுவார்த்தை என்பது ஜனவரி 19ஆம் தேதி நடக்க இருக்கிறது என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டிருந்ததால் 19ஆம் தேதி வரைக்கும் ஏன் போராட்டத்தை நிறுத்தி வைக்கக்கூடாது என்ற ஒரு கேள்வியை தொழிற்சங்கத்தினருக்கு எழுப்பினார்கள். மேலும் அதே போல தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் தற்காலிகமாக, அதாவது 92,000 ஓய்வூதியதாரர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தற்காலிகமாக 2,000 ரூபாய் வழங்கிவிட்டு பிறகு வழக்கில் அரசு வெற்றி பெற்றால் அந்த தொகையை சரி செய்து கொள்ளலாம், அந்த தொகையை 10 நாட்கள்ல டெபாசிட் செய்ய முடியுமா என்ற ஒரு கேள்வியை அரசு தரப்புக்கும் எழுப்பினார். ஆனால் அரசும் தொழிற்சங்கமும் இரண்டும் இந்த தங்களுடைய நிலைப்பாட்டில் ரொம்ப பிடிவாதமாக இருந்ததால் அதை பிடிவாதமாக இருக்கிறது தவறு என்ற ஒரு கண்டனத்தை நீதிபதி பதிவு செய்துவிட்டு செய்தார்கள். அப்போது தொழிற்சங்கங்கள் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் தங்கள் போராட்டத்தை நிறுத்தி வைத்து பணிக்கு திரும்ப இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். 19ஆம் தேதி வரைக்கும் அந்த போராட்டத்தை நிறுத்தி வைப்பதாக தொழிற்சங்கத்தின் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதை ஏற்றுக்கொண்டு நாளை முதல் அவர்களை பணிக்கு திரும்ப அனுமதித்த நீதிபதிகள் அப்படி பணிக்கு திரும்பக்கூடிய ஊழியர்களை பணிக்கு அனுமதிக்க வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவிட்டிருக்கிறார்கள். அதே போல இதுபோல பணிக்கு திரும்பக்கூடிய ஊழியர்களுக்கு எதிராக எந்த ஒரு ஒழுங்கு நடவடிக்கையும் எடுக்கக்கூடாது என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.